안녕하세요. 시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசின் சீசன் 4 பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். இதுக்கு முன்னாடி கடைசியாக எதோட விட்டுருப்பேன் தான், இங்கே வயன் வந்து படுத்து தூங்கி இருந்திருப்பா. பட் டடக்குன்னு அவளுக்கு முழிப்பு வந்திருக்கும். எங்கே ஜிம்னு பார்த்தா அவர் பால்கனிக்கிட்ட ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா அவரோட லவ்வரை அவர் அப்படியே ஒரு மாதிரி வீடியோவில் வச்சு பார்த்துட்ருக்க மாதிரி சம்திங் லைக் தட் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கவே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருந்துகிட்ருக்காரு. இதை வந்து வயனாகிய நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை மாதிரி அவரும் காதலில் இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கியிருந்திருப்பீங்க, அவர் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி கூப்பிட்டுருந்துருப்பார். ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜிம்மன் அப்படியே சைடில் உங்களை படுத்துருக்கிறவங்கள அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே அவர் கொஞ்சம் தள்ளி படுத்து தூங்கிட்டார். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ மார்னிங் ஆயிருந்திருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எழுந்திருக்கிறீங்க. அப்படியே எழுந்திரிச்சு பார்த்ததும் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் நீங்கள் ஜிம்மன் உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே ஏறக்குறைய நீங்கள் அவரோட செஸ்ஸில் ப்ளஸ் அவர் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. அப்படியே நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அவரோட ஆர்ம்ஸ் அப்படியே உங்களுக்கு தெரியுது விசிபிளாகவே. நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே இதில் என்ன கொடுமைனா அந்த மனுஷன் எழுந்திரிக்கவே இல்லை. உங்கள் கை வந்து பார்த்திங்கன்னா கட்டிப்பிடிச்ச மாதிரி கிடையாது, நார்மலாக தான் வச்சுருக்கீங்க. அவரோட ஹேண்ட் தான் உங்களை அப்படியே நல்லா ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு நல்லா கட்டி பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் முழிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அதே சமயம் உங்களுக்கு அவரை தள்ளி விடணும் அப்படிங்கிறது தோணல. அந்த நேற்று நைட்டு நீங்கள் பார்த்தது அது எல்லாத்தையுமே ஜஸ்ட் உங்கள் மைண்டில் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிறச்ச அப்படியே நீங்கள் கண்ணை மூடிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு 2 minutes கழித்து அவருக்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பு வருது. ஸோ இப்போ முழிக்கிறாரு. அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே லைட்டாக கீழே குனிஞ்சு பார்க்குறா. என்னடா நெஞ்சில் ஒரு மாதிரி பாரமாக இருக்கேன்னு பார்த்தா உங்களோட பிளாக் கலர் ஹேர் அப்படியே தெரியுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கிங் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அவரோட கை எங்கெங்கே போயிருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு ஹேண்ட் அப்படியே உங்களோட ஹிப்பை அப்படியே கிராப் பண்ணியிருக்கு. இன்னொன்று ஒரு ஹேண்டு அப்படியே உங்களோட ஹெட்டை வந்து அப்படியே லைட்டாக பிடிச்சி ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்குது. அவர் பொறுமையாக அப்படியே உங்களை லைட்டாக விளக்கி விட்டுட்டு அப்படியே அந்த அந்த பெட்டை விட்டு இறங்கிட்டார். அப்படியே தூரத்துலேருந்து நின்று பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கடா சின்ன அறிவில்லை, என்ன 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 நினச்சி நீ ஏன் இப்படி இருக்க? என்ன உனக்கு பொம்பளை சொக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி அவரே திட்டிக்கிறாரு. ஏன் கட்டி பிடிச்சோம், எதுக்கு கட்டி பிடிச்சோம், எப்படி இப்படி இருக்கும், எதுவுமே இருக்குது ஸ்ட்ரைக்கே ஆகலை. அப்படியே டக்குன்னு வாஷ்ரூம் போயிட்டு அவர் பல்ல விளக்குறாரு. கட்டி பிடிச்ச சீன் தான் அப்படியே மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு அவருக்கு. இது அணியில் அவர் வேறு ஒவ்வொரு விஷயமும் தப்பு தப்பாக வேறு பண்ணுறாரு. பல்ல விளக்கிட்டு எப்பயுமே அவர் மாய்ஸ்சரைசர் க்ரீம் மாதிரி ஒன்று போடுவார். போட்டதுக்கப்புறம் தான் குளிப்பார். ஏன்னா அவருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அப்படியே குளித்தோம்னா அப்படியே ட்ரை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த க்ரீம் போடவே இல்லை. அப்படியே குளிச்சுட்டு வந்திருப்பார். என்னடா ஸ்கின்னு ஒரு மாதிரியாக இருக்கேன்னு யோசிக்கும். ஐயோ மாய்ஸ்சரைசரே போடல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு திருப்பியும் அவர் குளிச்சுட்டு 1க்கு 2 வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கவே அப்போ பார்த்தா நீங்கள் அப்படியே அந்த சைடை வந்து டேர்ன் பண்ணி அப்படியே தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த டேர்னிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறையா அந்த செல்ஃப் இருக்கும்ல, உங்களோட ட்ரெஸ் அடிக்க வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த செல்ஃப் கிட்ட இருக்கும். ஸோ இவர் அப்படியே உங்களையே பார்த்துட்டு முழிச்சிட்டாலா இல்லையா, ஏதாவது கேட்பாளா, கட்டி பிடிச்சிங்களா, ஏன் கட்டி பிடிச்சிங்கன்னு ஏதாவது கேட்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஓரக்கனாலே பார்த்துட்டு பொறுமையாக அந்த அலமாரிக்கிட்ட போயிட்டாரு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட அலமாரி அவரோட அலமாரி பக்கத்தில் தான் இருக்கும். என்ன பண்ணி வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டு அப்படியே இப்படி அவரோட அலமாரி கிட்ட போகிறாரு பாருங்க, டம்மில்னு இடி. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை தான் பார்த்துட்டு அப்படியே திரும்பியிருப்பார். அந்த ஓப்பன் பண்ண டோரை க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுலேயே அவரோட நெத்திப்பட்டு அடிபட்டிருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேய்க்கிறாரு பாருங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக சிலுங்கி எழுந்திரிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணோம் நம்ம முதல்ல ஷர்ட் எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு
கடகடன்னு அவரோட அலமாரியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஷர்ட் எடுக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு இடத்துல அடிபட்டுடுச்சுன்னா அதை திருப்பியும் அதே இடத்துல உட்காந்து அடிப்போம்ல. ஸோ இப்போ ஒரு கதவை நம்மளை இடிச்சிச்சுன்னா அந்த கதவை நம்ம லொட்டுன்னு அடித்தா அப்பாடா என்னை இடித்ததுக்கு உனக்கு நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அந்த அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் அவருக்கு வந்துடுச்சு. ஸோ எந்த டோர் வந்து அவருக்கு இடிச்சதோ அதே டோர் அவர் வந்து லொட்டுன்னு ஓப்பன் பண்ணி அதேமாதிரி அடிக்கிறாரு பாருங்க. குலுங்கி அந்த அந்த செல்ஃபில் உள்ள ஒரு 2 சாரி அப்படியே கீழே பொத்துன்னு விழுந்துடுச்சு. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவர் நிற்கிறாரு பாருங்க. பார்த்தா அந்த சாரீஸோடு சேர்த்து ஒரு ஷர்ட் இருக்குது. அவர் அப்படியே ஆன்னு பார்க்குறாரு. இந்த சைடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயந்துட்டார் ஜிமின்னு. டக்குன்னு அந்த ஷர்ட்டை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாச்சா. இப்போ நீங்கள் வந்து வேறு இப்படி கேட்கவும் அவர் பயந்துட்டார். நான் என்ன பண்ணுறேன்? நான் எதுவும் பண்ணலையே. உங்களோட செல்ஃப் அங்கே இருக்குது, இது என்னோடது. ஆமாம், இடித்து தெரியாமல் சாரி விழுந்துருச்சு. சாரி, எனக்கு சாரி மடிக்க தெரியாது, கலைஞ்சிடுச்சு, மடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்டில் வைக்கிறாரு. அதுலேயும் நீங்கள் வாங்கி கொடுத்த இந்த ஷர்ட், இந்த கோட் ஷூட் இருக்குது. அது ஒரு நிமிஷம் அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அவர் பார்க்குறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம், என்னது, ஏதாவது டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் ஏன் டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணேன்? நீ இருக்கிறதெல்லாம் நான் டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறேன். நீ இல்லைன்னா நான் கரெக்டாக தான் இருப்பேன். டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது நீ தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவர் ஒரே நிமிஷம் அந்த கோச்சூட்டை ஒரு செகண்ட் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிட்டு அப்படியே கடன்னு அவரோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கீழே போய் இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்களோட சாரியெல்லாம் அப்படியே கலைஞ்சிருக்கும், அதை எடுத்து மடித்து வச்சுட்டு அவரோட கோட் ஷூட் அப்படியே பார்த்துட்டு இப்போ இதை கொடுக்கறதுக்கான டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பியும் உங்கள் 2-3 சாரீ கடையில் அந்த ஷர்ட்டை வச்சுட்டு அப்படியே நீங்கள் பொறுமையாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு வரதுக்காக போகிறீங்க. இங்கே ஜிம்மினுக்கு நீங்கள் அவர் உங்ககிட்ட மாட்டினது ஒன்று, இன்னொன்று வந்து அதுக்கப்புறம் உங்களை ஹக் பண்ணது. ஸோ இது ரெண்டுமே அவருக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிட்டு டடுக்குன்னு அந்த மனுஷன் அவராகவே இல்லை, எல்லா விஷயத்தையும் மாற்றி தப்பாக பண்ணிகிட்ருக்காரு. இங்கே போயிட்டு அவருக்குன்னு ஒரு சேர் இருக்கும் டைனிங் டேபிளில். ஸோ அந்த சேரில் அவர் இல்லாத நேரத்தில் யாராவது உட்காருவாங்களே ஒழிய அவர் வந்து அந்த சேர் தான் ப்ரிஃபர் பண்ணுவார். ஸோ இப்போது மாற்றி வேறு ஒரு சேர்லேயே உட்காந்துட்டாரு. அங்கம்மா ஆன்னு பார்க்குறாங்க. டே ஜிம்மின்னு, அம்மா ஏன் இந்த சேரில் உட்காந்துருக்க? ஏன் எப்பயும் உட்கார? அப்படியே டக்குன்னு அவரோட சேரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. ஏதோ பழக்கத்தில் உட்காந்துட்டேன். எப்பாடே, இது வரைக்கும் சும்மா சாதாரணமாக பேசும்போது கூட ஓன் சேரில் தான் உட்காருவேன். ஏன்னு கேட்டால் வாட்டும் சரியில்லை, ஃபேஸை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய மொக்கையான ரீசனை சொல்லுவேன். இப்போ எப்படிரா மாறி உட்காந்துட்ருக்க? சரிம்மா, பசிக்குது, முதல்ல சாப்பாடு வைக்கிறியா? எனக்கு வர ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது. ஏதோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு அப்படியே அழகாக ஒரு ஃப்ரீ ஹேரில் அப்படியே ஒரு ஃப்ளீட் வச்சு அப்படியே நம்ம வந்து இந்த முந்தி அப்படியே பின் பண்ணாமல் அப்படியே லூஸில் விட்டுருவோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு அழகாக ரொம்ப கார்ஜியஸாக வந்துட்டுருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களையே பார்க்குறாரு. ஏதாவது வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை அம்மா எனக்கு போதும். ஏன்டா, அவள் தான் ஆசையாக கேட்குறானா, ஏதோ வாங்கி சாப்பிட. போதும், எனக்கு எதுவும் வேணாம். ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? போட்டுடுவாம்மா, ஜூஸ் அவன் குடிப்பான். நீ என்ன ஜூஸ் போட்டாலே அவன் குடிப்பான். ஆமாம், நீ போய் போடு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க. இப்போ அவர் கை கழுவுறதுக்காக கிச்சன் வந்திருப்பார். இப்போ நீங்கள் ஜூஸ் போட்டுட்டு புழிஞ்சிட்டு இந்த மிக்சியில் ஹேண்ட் வச்சுட்டு அந்த ஜூஸ்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் மிக்சியில் நீங்கள் ஓட விட்டுட்ருக்கீங்க. அப்போ பார்த்தா நீங்கள் வேறு ஃப்ளீட்ஸை வந்து அப்படியே விட்டுருக்கிறதால அப்படியே நல்லா மடித்து இடுப்பில் அப்படியே சொருவிக்கிட்டு நீங்கள் அப்படியே அந்த கிச்சன் வேலை பார்க்குறச்ச உங்களோட ஹிப் நல்லா விசிபிளாகவே தெரியுது. ஒரு கை கழுவிட்டு இப்படி லைட்டாக திரும்ப இருப்பாருங்க, உங்கள் ஹிப் அப்படியே தெரியுது. அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் தண்ணி இருக்கும், அதை எடுத்து கொடுத்துட்டு அவரோட தலையில் லைட்டாக தட்டுறீங்க. ஓகேவா, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, இருங்க ஜூஸ் அதெல்லாம் வேணாம், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சிட்டிங்க. அவர் டக்குன்னு அதை விளக்கி விட்டுட்டு, என்னது முடிஞ்சிடுச்சு, ஜஸ்ட் 2 minutes தான், ஐஸ் க்யூப் போட்டேன்னா முடிஞ்சிடும், குடிச்சிட்டு போங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி கொடு. இப்போ நீங்கள் டக்குன்னு ஃப்ரிட்ஜில் போயிட்டு ஐஸ் க்யூப்ஸ்லாம் எடுத்து அப்படியே அவருக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு ஒரு கிளாஸில் கொடுக்குறீங்க. அவர் அப்படியே கிச்சன்லேயே நின்றுட்டு குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் குடிக்கிறதே பார்த்துட்ருக்கீங்க. போதுமா, இன்னும் கொஞ்சம் தரவா? போதும், இந்தா, இல்லை நான் கீழே வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் செல்ஃப் இருக்கும், அந்த செல்ஃபில் வச்சுட்டு ஒரு கடை அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. என்னமோ தெரில, ஒரு ஹெசிடேஷன், அவங்கள ஒழுங்காக ஃபேஸ் பண்ண முடியல. எப்பயுமே நல்லா வாய்ஸ் அப்படியே டீப்பாக வச்சுட்டு ஒரு மாதிரி கம்பீரமாக அவங்கள நேருக்கு நேர் பார்த்துட்டு இருந்த மனுஷனால் இப்போ உங்கள் ஃபேஸே பார்க்க முடியல, உங்கள் கண்ணை ஃபேஸ் பண்ண முடியல. அவர் கடைன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு, டேய் என்னாமா, ஆஃபீஸ்க்கு பேகு ரொம்ப முக்கியம்டா, உன்னோட லேப்டாப் பேக் எடுத்துகிட்டு போடா. சரி தேங்க்ஸ்மா, பாய்மா, பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஒரே ஒரு பார்வை பார்த்துட்டு கடைன்னு அந்த இடத்துட்டு கிளம்பிட்டான். உங்கள் அத்தை அப்படியே தலை லைட்டாக சொரிஞ்சது. இன்றைக்கி உனக்கு என்ன ஆச்சு? எப்படியுமே இதுமாரி இருக்க மாட்டானே, எப்பயும் திடுப்புன்னு என்ன இவன் புதுசாக பண்ணுறான், வித்தியாசமாக இருக்கானே இவன். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு வானரம் வந்துடுச்சு. அது வேறு யாரும் இல்லை, அர்ஜுன் தான். குடுக்குன்னு வந்துட்டு, அம்மா அண்ணி அப்படின்னு வராரு. வந்துட்டிங்களா, சாப்பாடு போடவா? நான் போட்டுக்கிறேம்மா, உனக்கு வேறு வேலை இருந்தால் பார். சரித்தா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏம்மா அண்ணி எனக்கு போட்டுட்ட, நீ மூடுறியா? ஆமாம், ரீயூனியன் என்ன ஆச்சு? அம்மா இன்னும் 2 days இருக்குல்லம்மா, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எவன்கிட்டையாவது பேசி யாரெல்லாம் வராங்கன்னு கேட்குறியாடா? ஆமாம்ல, நீ சொன்ன மாதிரி கேட்கணும்ல, குரூப்பில் மெசேஜை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்ட அடுத்த செகண்டு அவங்க அம்மா எடுத்து வச்சிட்ருக்காங்க. உட்காந்து மொபைலை யூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஐயோ டே அப்பாடே, அம்மா சொல்லிட்டான்டா, எப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ என்ன சொல்லி வேணாலும் பாரு. இருமா, இப்போ உட்காந்து மொபைலில் என்னென்னமோ பார்த்துட்ருக்காரு. நீங்களும் உட்காந்து சைடில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, அதேமாரி உங்கள் அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் அத்தையோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் யாருக்கிட்டேயோ பேசினார், வெளியில் போயிட்டார் அர்ஜுன். ஸோ இப்படி தான் மதியானம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் சமையல் ஃபுல்லாகவே அத்தைக்கிட்ட நானே செஞ்சிடுறேன், எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம், காய்கறி கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை மணிக்கிட்டு எல்லா வேலையும் அப்படியே தடபடலாக சமைச்சு வச்சுருப்பீங்க. இங்கே ஆஃபீஸில் மாட்டின ஜிமினை பார்க்கலாம். அந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, ஒழுங்காக அவரோட வேலையில் கான்சன்ட்ரேட்டே பண்ணவே முடியல. எதாக இருந்தாலும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறாரு. அதில் என்ன தான் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் அங்கே இல்லை. டக்குன்னு அதை விட்டு வெளில வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையில் அப்படி இருந்தோம்ல, அந்த ஷர்ட் யாரோடது அப்படிங்கிற மாதிரி பல மனசுக்குள்ளே அவ்வளோ குழப்பமாக இருக்குது அவருக்கு. என்ன இப்படி இருக்கோ ஜிமின், எதுக்கு நீ இவ்வளோ டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே வந்து நிறையா போட்டு தேய்ச்சி தின்னுச்சு என்னென்னமோ பண்ணி கடுப்பில் உட்காந்துருக்காரு இப்போ அந்த மனுஷன். இங்கே வர நீங்கள் ஆசையாக எல்லாத்தையும் சமைச்சிருந்துருப்பீங்க. மணி ஏறி கோரியா 12 அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஜிம்மினுக்கு கால் பண்ணுறீங்க, ஃபுல் ரிங் போகுது, கட் ஆகுது. அத்தை இவர் கால் எடுக்கலத்த, அப்போனா அவன் ஒர்க் பிஸியாக இருக்காமா, நீ என்ன பண்ண, கேரியரில் டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு அவனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடும், அவன் சாப்பிட்ருவான், சரியா? சரித்த அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டை பார்க்குற ஒரு க்யூரியாசிட்டி. அதுக்கப்புறம் இன்னொன்று இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்ச சாப்பாடு நீங்கள். ஸோ 2 பேரும் அட் அ டைமில் மீட் ஆகிறச்ச உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐயா நம்ம கையால் நம்ம புருஷனுக்கு நம்ம பரிமாறப்படும். ஆனால் வீட்டில் இருந்தால் அவங்க அம்மா பரிமாறுவாங்களா, நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும்ல. அதுக்காக இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே ஹாப்பியாக நீங்கள் வந்து ஜிம்முக்காக நம்ம செய்கிறோம், ஜிம்முக்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிப்போடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே காரில் ஏறி உட்காடுறீங்க. ஸோ கார் வந்து டைரெக்டாக ஜிம்மினோட ஆஃபீஸ்க்கு போகுது. அதேமாதிரி அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வெயிட்டிங்கில் வந்து இது ஜிம்மினோட ஒய்ஃப்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவங்க டைரெக்டாக ஒரு 2-3 இதுக்கு அப்புறம்
நீங்கள் போகலாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக நீங்கள் போகவும் லன்ச் பிரேக் ஆரம்பிக்கவும் கரெக்டாக இருந்துடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டு ஏங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் ஒரு பார்வை தான் அப்படியே உங்கள் வாய் அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் இப்போ காண்டில் அந்த மனுஷன் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன உங்களுக்காக சாப்பாடு அங்கே வை. எப்போ ரொம்ப பேசாத வயான், நீ வச்சிட்டல, உன்னோட கடமை தானே. அம்மா சொல்லியிருப்பாங்க, எடுத்துகிட்டு வந்த, தட்ஸ் இட். எடுத்து கொடுத்தாச்சு. சாப்பிட்றது சாப்பிடாதது ஏன் இஷ்டம். நானே இந்த லன்ச் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ கிளம்பலாம். நீ கிளம்பலாம். நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா? ஆனால் ஒரு பார்வை அப்படியே நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு மாதிரி சேடாக அப்படியே ஃபேஸ் அப்படியே தொங்கி போன மாதிரி அப்படியே அந்த லெஃப்டில் நிற்கிறீங்க. அந்த லெஃப்டில் உள்ள கேமரா, அந்த கேமரா வந்து ஜிமின் பார்க்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல நம்மளுக்கு என்ன ஆகுது? ஜிமின் பார், ஒருத்தி உன் கூட ஜஸ்ட் ஒரு ரூம்மேட் மாதிரி இருக்கா, ஓகே? அதுக்குன்னு கண்டதெல்லாம் மனசில் நினச்சிட்டு கற்பனை கூட்ட கட்டி நிற்காத. உனக்கும் அவளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, புரிஞ்சதில்ல? உனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. உன் மனசு, உன் காதல் எல்லாம் மறந்து போச்சு, மறத்து போயிடுச்சு. அதனால் உண்மையான காதல் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட. அது இப்போது உனக்கு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால் அப்படியே உன் மனசை வெட்டி போட்ட மரம் மாதிரி அப்படியே இருக்கட்டும். அதில் ஏதாவது செடி அது இதுன்னு இலைன்னு துளுத்து வர விடாத. அவ என்ன ஷர்ட் வச்சுருந்தா நம்மளுக்கு என்ன? இனிமேல் அவளோட நீ சேர்ந்து போகிறதோ இல்லை அவளுக்காக சாஃப்ட் கார்னர் மனசில் க்ரியேட் பண்ணுறதோ இருந்தது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் அவரோட மனசுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே ஜிமின் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கார். நீங்களும் அந்த ஆஃபீஸை விட்டு வெளில போயிட்டீங்க. மேம் போகலாமா? போகலாம் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இப்போ வீடு வந்துட்டு அப்படியே ஹாப்பினஸை நம்ம வச்சுருக்கணும்ல. அவர் சாப்பிட்டாரா என்னான்னு தெரியல, எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட, அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னம்மா சாப்பாடு கொடுத்தியா? பிடிச்சிருந்துச்சா உன் சாப்பாடு? எப்படி சூப்பராக இருந்துச்சு, வாசம் தான் கபகமன்னு இங்கே ரூம் வரைக்கும் தள்ளி இழுத்துட்டு ஆளை வந்துச்சே அப்படின்னாங்க. ஆமாந்த, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். ஆமாம், டெய்லியும் செய்யாத, எப்போயாவது செய்யன்னு என்ன சொன்னார். ஏன் அப்படி? டெய்லி செஞ்சால் ஆசத்தையே சாப்பிட்டுக்கலாம்ல. இல்லைத்த, அதான் நானும் கேட்டேன். டெய்லி தானே வேணும்னு கேட்கணும், அது ஏன் எப்போயாவது செய்யணும்னு நீங்கள் கேட்குறீங்க? நானும் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இதுமாரி டெய்லி செஞ்சால் அதோட அருமை தெரியாது, எப்போயாவது ஒரு நாள் செஞ்சாதான் அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அப்படியே நாக்கில் நிற்கும், அப்படியே ஆசையாக இருக்கும் அதை சாப்பிட வரத்துக்கே. ஓ, வயன் செஞ்சாலா அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். டெய்லி செஞ்சால் அந்த ஒரு இது இருக்காது. அதுக்காக தான் அப்படி சொன்னாராம் அத்தை. என்கிட்டே அதை சொன்னார். இல்லை, எனக்கு புரியல. உன் புருஷனுக்கு என்ன கொழுப்பா? கொழுப்பான்னு கேட்குறான். பொண்டாட்டி நல்லா செய்கிறாங்கிறதுக்காக அம்மா சமையலை நல்லா இல்லைம்மான். அவன் இன்னைக்கு இருக்கான், அவனுக்கு வீட்டுக்கு வரட்டும், அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, எதை எப்படி பண்ணுறீங்க, விடுங்க அத்தை. ஆமாம், நீங்கள் சந்தோஷம் தானத்தை பாடணும். உங்கள் பிள்ளை இதை மாரி சொல்கிறான்னு. சந்தோஷந்தாம்மா, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே அதுக்குள்ளே இங்கே அர்ஜுன் வந்துட்டு, என்னது சோறுகிறு அடிப்பட்ட மாதிரி இருக்குது, அங்கே வாசலில் வரும்போது குழம்பு வாசம் ஆளை தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சோத்த போடுமா,
ஓ அண்ணி இன்னைக்கு போடுவார். என்னடா அது, நான் அண்ணி போடுங்கன்னாலே நான் போடுறேன்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து நிற்பேன். இப்போ நான் அண்ணியை போட சொல்கிறா. ஏன்னா இன்னைக்கு சமைச்சதே அவள் தான். அதனால் எந்த ஒரு பாராட்டாக இருந்தாலும் க்ரெடிட்டாக இருந்தாலும் நீ அவளுக்கே கொடு. அப்படியா நீ? ஆமாம். இருங்க நீ. நல்லா ஒரு புட்டி பிடிச்சிட்றேன், போடுங்க சோத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் செஞ்சது எல்லாத்தையுமே அவருக்கு அப்படியே போடுறீங்க. வா, செம்ம செம்ம, ஐயோ இது குழம்பா, இது ஐயோ பாடே, இது பொரியலா, அது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அலந்து விடுறாரு. என்ன இவன் ஓவராக ரியாக்ஷன் கொடுக்குறான், நெசமா அப்படி தான் இருக்கான் என்ன, ஏம்மா எனக்கும் சோத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அத்தை கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க மாமனாரும் வந்திருப்பார். அவருக்கும் எல்லாருக்குமே சேர்த்து பரிமாறுறீங்க. எல்லாருக்குமே சாப்பாடு ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, பிடிச்சிருக்கு. எல்லாருமே வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தான் ஹாப்பியாக இருந்தாலும் கூட நீங்கள் ஆசைப்பட்டது, நீங்கள் அந்த சாப்பாடு செஞ்சது எல்லாமே ஜிமினுக்கு தான். பட் அவர்கிட்டேருந்து ஒரு அப்ரிசியேஷன் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் உங்கள் ஃபேஸில் அப்படியே ஒரு சோகம் வந்து தெரியுது. இப்போ பொறுமையாக நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுலாம் முடித்ததுக்கப்புறம் உங்கள் அத்தை வந்து உங்களுக்கு சாப்பாடெலாம் வச்சு பரிமாறிட்டுருக்காங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க, ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க. படுத்துட்டு இருக்கும்போது ஜிமின் வந்து காலையில் நீங்கள் எழுந்திரிச்சிருப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் உங்களை ஹக் பண்ண மாதிரி ஒரு பொசிஷன் வந்திருக்கும்ல, அதை நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. இப்போது நீங்கள் கண்ணை அப்படியே மூட போகிறீங்க பாருங்கள். உங்கள் மொபைலில் ஏதோ ஒரு மாதிரி மெசேஜ் வருது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது பார்த்தா வேறு யாரும் இல்லை, அன்னோன் டெக்ஸ்ட். அதாவது வினோத் தான். ஆனால் அது வினோத்னு உங்களுக்கு தெரியாது. என்னது இது அன்னோன் டெக்ஸ்ட்டு, யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா, ஹாய் வயன், ஐ வாண்ட் டு மீட் அப், இட்ஸ் எமர்ஜென்சி, வில் யூ மீட் மீ அட் 6 PM அட் காந்தி பார்க் நியர் யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெசேஜ் இருக்குது. இட்ஸ் எமர்ஜென்சியா, யார் அது, யார் இது அன்னோன் டெக்ஸ்ட், எதுக்கு, ஹாய் வயன்னு வர சொல்லியிருக்காங்க. அப்போ என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போது நீங்கள் ஹூ இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் அப்படியே அந்த டெக்ஸ்ட் அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு விட மாதிரி இல்லை. ஏன்னா அதில் இம்பார்ட்டன்ட் வேறு சொல்லியிருக்கிறதால அது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெசிடேட் இருக்குது. சரி என்னன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன சொல்கிறது, அத்தைக்கிட்ட என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக போகிறதுன்னுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆனால் இங்கே வீட்டில் என்ன ரீசன் சொல்லிட்டு போகிறதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ ஏறக்குறைய மணி 5:30 இருக்கும், கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு, அதாவது உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு, அத்தை இது மாதிரி ஃப்ரெண்டை கூப்பிட்டா போயிட்டு வந்துடுறேன் அத்தை, ஏதோ எமர்ஜென்சியா. சரிம்மா பார்த்து போ, சரியா, ஜிம்மின்ட்ட சொல்லிட்டியாம்மா? சொல்லிட்டு அப்படி அவன் பிஸியாக இருக்கான்னா டெக்ஸ்ட்டாவது பண்ணிவிடுமா, சரியா? சரித்தா. நீங்கள் ஜிம்முக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் போடுறீங்க, ஐ எம் அவுட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நான் வெளில போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. எங்கே போனீங்க, எது போனீங்க அப்படிங்கிறத எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லை. ஸோ அந்த மெசேஜ் வந்து அவர் லேட்டாக ஒரு 10 minutes கழிச்சு தான் பார்க்குறாரு. ஸோ இப்போ உங்கள் ஞாபகம் வருது, வெளில போயிருக்காளா, எங்கே, ஓ இன்றைக்கி மதியானம் இவ்வளோ அப்செட் பண்ணிட்டேன். எப்பயுமே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பார்க்குக்கு தானே போவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படியே இங்கே உங்களை பார்க்கலாம். நீங்கள் அது யார் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பார்க்குக்கிட்ட போயாச்சு. உங்களுக்கு அந்த சர்டன் பர்சன் யாருன்னு தெரிஞ்சாதான், இவங்கள தான் வர்றாங்க, இந்த இடத்துக்கு தான் வராங்கன்னு தெரிஞ்சால் நம்ம கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். என்ன ஏதுன்னே தெரியல, ஆனால் ஆள் நடப்பாட்டம், குழந்தைங்க எல்லாம் விளாண்டுட்டு தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு பயம் இல்லை. இப்போது நீங்கள் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. டக்குன்னு பார்த்தா உங்கள் பின்னாடி யாரோ அந்த கண் அப்படி மூடுவாங்கள்ல கை வச்சு, அந்த மாதிரி மூடுறாங்க. உங்களுக்கு அப்படியே சென்ஸ் ஆகுறது உங்களோட எக்ஸ் லவ்வர். அவர் தான் அதை அடிக்கடி எதுவுமே பண்ணுவார். நீங்கள் ஏதாவது ஐஸ்கிரீமு அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்று பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே நின்றுடுவீங்க. அப்போ டக்குன்னு உங்களை அழைச்சிட்டு வரத்துக்கு கையை பிடிக்க மாட்டார், கண்ணை தான் பிடிச்சி மறைச்சிட்டு யாருன்னு சொல்லு அப்படிம்பாரு. எனக்கு தெரியாது அவனை பற்றி, ஆளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு இந்த கையை உதறி விடுவீங்க. ஸோ அதே தான் இப்போ அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டு,
இப்போ நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. யாருன்னு சொல்லு. வினோத் நீயா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே திரும்புறீங்க. எஸ், இட்ஸ் வினோத். அப்படியே வினோத் நிற்கிறாரு ஸ்மைலோட. வயன், பரவாயில்ல, நீ எதுவும் மறக்கலை. நான் கூட எனக்கு மறந்துருப்பியோ, இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் உனக்கு ஞாபகமே வந்திருக்காதோ நான் நினச்சேன். எதுக்கு நீ இங்கே நிற்கிற? நீ நீ ஏன் இங்கே இருக்க? நான் எங்கே நிற்கிறேன்னா, உனக்கு டெக்ஸ்ட் பண்ணது நான் தான் உன்னை வர சொன்னேன். என்ன? அந்த அந்த அன்னோன் டெக்ஸ்ட் நீயா? ஆமாம், அந்த அன்னோன் நம்பர் நான் தான். இந்த நம்பர் உன் நம்பர் நான் கிடைக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் வயன். ஃபைனலி நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. சி தள்ள, இந்த பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என்ன நினச்சிட்ருக்கா? நானும் சரிதான் போட்டோம், எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் நினைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே நான் அப்படியே விட்டுட்டு நான் எனக்கு என்ன, நீ என் லைஃப்பை பார்த்துட்டு போனால் எதுக்கு நீ என் லைஃப்லேயும் வந்துகிட்டே இருக்க? எனக்கு ரொம்ப எரிச்சலாக ஆகுது. என் லைஃப்பில் அதை செஞ்சு இருக்காது, தயவு செஞ்சு போயிடு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோத்தையும் சொல்கிறீங்க. அப்போது அந்த வினோத் அப்படியே உங்கள் ரைட் ஹேண்டை பிடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் காம் டவுன் ஆகுறீங்க. கூல், உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். உட்காரு. இந்த பாரு, உன்கிட்ட உட்காந்து பேசிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரதுக்காக நான் இங்கே வரல, சரியா? முதல்ல நீ எதுக்கு என்னை கூப்பிட்ட? முதல்ல அது சொல்லு. எனக்கு உன்கிட்ட பேசணும்னு எந்த ஒரு அவசியமாயிரும் இல்லை. நீனு தெரிஞ்சுன்னா சத்தியமாக நான் வந்திருக்கவே மாட்டேன். யாரும் எமர்ஜென்சின்னு சொல்கிறதால தான் நான் வந்தேன். யாராவது பார்த்தாங்கன்னா இது பெரிய தப்பாயிடும். இது என்னோட மாமனார் மாமியார் வீடு பக்கத்தில் இருக்கிற பார்க். தயவு செஞ்சு விடுறியா? வயன், ஒரு நிமிஷம் காம் டவுன் ஆகு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரை பிடிக்கிறாரு. ஸோ இந்த சைடு அப்படியே ஒரு கார் நிற்குது. அது வேறு யாரோட காரும் இல்லை, ஜிம்மனோட கார் தான். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் தானே, அவர் எதுக்கு இங்கே வந்திருப்பாருன்னா உங்களை சமாதானப்படுத்தணும். ஆஃபீஸில் உள்ள ஒர்க் ப்ரெஷரை அப்படியே உன் மேலே காமிச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களை தேடி இந்த இடத்துக்கு வந்திருப்பார். ஆனால் இங்கே நிற்கிறது நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட சேர்த்து இன்னொன்று பையன். அதை ஜிம்மன் பார்த்துருப்பாரு, பட் ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. உங்களோட ஃபுல் ஃபேஸ் தெரியுது, அந்த பையனோட பேக் தெரியுது. அப்படியே அந்த கார்லேயே உட்காந்துற ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பையன் யார்? அது யாரோட இருக்காவ? எதுக்கு இந்த நேரத்தில் ஒரு பையனோட இருக்கணும்? அதனால தான் நான் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு அவன் சொல்லவே இல்லையா என்கிட்ட. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு இங்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. வயன் அப்படின்னு அவருக்கு என்னென்னமோ தோணுது. அப்படி இங்கே உங்கள் கான்வர்சேஷனை பார்க்கலாம். இங்கே அந்த வினோத் சொல்கிறாரு, தப்பார், என்னால் உன்னை தாண்டி வேறு எந்த கேர்ளையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ நான் வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பை லீட் பண்ணலாம். ஆனால் எனக்கு நீ தான் வேணும் வயன். நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. என்ன நினச்சிட்ருக்க? நீ என்ன பேசினாலும் வாயை மட்டும் கேட்டுட்ருப்பேன்னு நினச்சியா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, ரொம்ப எல்லை மீறாத. நான் உனக்கு அப்படின்னு இருக்கும் போது அப்படியே தள்ளி தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு இப்போ எதுக்கு எந்த மூஞ்ச வச்சுட்டு வர? உனக்கு இவ்வளவு தான் மரியாதை. இதுக்கு மேலே என்னை பார்க்க வர்றதோ இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நீ நினச்சனா ரொம்ப நேரம் ஆகாது என் புருஷன்ட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் அப்படியே பிளாக்மெயில் பண்ணுறீங்க. வயன், உனக்கு ஏன் என் மேலே இவ்வளோ கோவம்? எதனால்? எனக்கு அது தெரியல. நீயும் நானும் பிளான் பண்ணது அன்னைக்கு ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே? தயவு செஞ்சு பழச பேசாத. எனக்கு அதை பேச எரிச்சலாகுது.
போதும், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. சரி, உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன் ஐயா. ஆனால் இது நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு நான் சொல்கிறது ஒரு 5 நிமிஷம் மட்டும் கேட்க முடியுமா? நான் எதுக்கும் உன்னை கேட்கணும்? நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும்? ஓ, குற்றவணைச்சி கொல்லுது அவளை நடுராத்திரியில் அந்த மாதிரி இடத்துல அப்படியே தனியாக அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோமே. இப்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மனசை குளிர வச்சுட்டேன்னா, ஓ அந்த அந்த ஒரு நெருடல், மனசை அரிக்கிறது, அப்படியே பைத்தியக்காரத்தனமாக இருந்தது எல்லாமே உனக்கு ஒன்றை விட்டு போகணும். அதுக்காக தானே சொல்கிற? சரி சொல்லு, நீ சொல்லு. என்ன கதை விடுறேன்னு நானும் பார்க்குறேன், நானும் கேட்குறேன். சொல்லு, என்ன உன் கதை சொல்லு. நீயும் நானும் பிளான் பண்ண மாதிரி அன்னைக்கு நான் உனக்காக வரலான்னு இருந்தோம் ஐயன். கால் தடிக்கி கீழே விழுந்துட்டியா? அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பைக், கார் எதுலையாவது இடிச்சுக்கிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா? சொல்லு, என்ன ஆச்சு? அந்த மாதிரி இருந்தால் கூட நான் என் உயிரை கையில் பிடிச்சிட்டாவது வந்துருந்துருப்போம் ஐயன். ஆனால் எனக்கு ஆனதே வேறு. என்னது சொல்லு, யோசிக்கிறியா? என்னடா எல்லாத்தையும் சொல்லிட்டாலே என்னத்தை சொல்லி தப்பிக்கலான்னு யோசிக்கிறியா? டக்குன்னு சொல்லு, ரீசன் என்ன? ரீசன் ஒன்றும் இல்லை, வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா எங்கே? உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு சுத்தமாக. எங்கே நம்ம பொண்ணு அவங்க கூட ஓடி போயிடுமோ, இழுத்துட்டு போனால் அசிங்கமாக போயிடுமேன்னு உங்கள் அம்மா நாளே என்னை ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டாங்க. என்னால் நான் எவ்வளவோ போராடினேன் தெரியுமா? எனக்கு மயக்க மாத்திரை கொடுத்து என்னை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணி, கொஞ்சம் நஞ்சு கிடையாது வயன், என்னை அடித்து உதச்சி ஒரு ரூமில், இருட்டாக இருக்கிற ரூமில், நான் எந்த ஊரில் இருக்கேன், எந்த இடத்துல இருக்கேன் எதுவுமே எனக்கு தெரியாது பையன். பைத்தியக்காரத்தனமா உன் பேர் மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தேன். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எவ்வளவோ போராடணும்னு நினச்சா என்னை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே அந்த இடத்துல இருந்தாங்க தெரியுமா? நான் எந்த இடத்துலையும் நழுவி போயிடக்கூடாது. நான் எங்கே உன் ஊருக்கு வந்து உன்னை அழைச்சிட்டு போயிடுவேனோ. எனக்கு என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமா? வேற ஒரு பொண்ணை பக்கத்தில் நிற்க வச்சு இவளுக்கு தாலி கட்டுன்னு உங்கள் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கு சுயநினைவே இல்லைனாலும் இந்த விஷயத்த மட்டும் நான் பண்ணவே இல்லை. நான் உனக்காக வரணும்னு நினச்சேன்டி, நிஜமா, பொய் இல்லை. உனக்கு என்ன நீ நம்ப மாட்டேன் எனக்கு தெரியும். ஏன்னா உன்ன மாதிரி யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ப மாட்டாங்க. அதை நான் பொய்ன்னு நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் அந்த ஒரு கடுப்பு வந்திருக்கும் தான். நீ அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு தப்பே இல்லை. யாராக இருந்தாலும் அந்த நிமிஷம் அந்த தான் பண்ணியிருந்திருப்பாங்க. நானாக இருந்தாலும் அதுதான் பண்ணியிருந்திருப்பேன். எங்கடா இவனை நம்பி வந்தோமே, வரவே இல்லையே, நீ எனக்காக வெயிட் பண்ணியிருந்திருப்பேன், எனக்கு நல்லா தெரியும் ஏன். ஆனால் இதில் என் தப்பு என்னடி இருக்குது? நான் என்னடி பண்ணேன்? நான் உன்னை தேடாத நாள் இல்லை தெரியுமா? உங்கள் அம்மா 2-3 நாள் கழித்து தான் என்னை விட்டாங்களே வெளியில். இதுக்கப்புறம் இவனால் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்னை விட்டதுக்கப்புறம் நான் தேடாத ஊர் இல்லை. அங்கே ஊருக்குள்ளே எல்லாரையும் விசாரித்து வயன் கட்டிட்டு போன ஊர் என்னன்னு ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சுது. அவங்கள பிடிச்சி விசாரிச்சு அதுக்கப்புறம் அவங்க இந்த ஊருன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஊரை நான் பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சேன் தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். உன்னை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இது எவ்வளோ பெரிய ஊர் தெரியுமா? ராப்பாகலாம் உட்காந்து வயன் கட்டிக்கிட்ட பையன் பேர் ஜிமின். இது 2 தான் பைத்தியக்காரத்தனமாக நான் தேடிட்டு இருந்தேன். இந்த உண்மை உனக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஆனால் இதுக்கு மேலே நான் உன் வாழ்க்கையில் இல்லைல்ல வயன், அவ்வளோதானே. இனிமே நீ
நீ அவன் கூட தானே இருப்ப. சாரி, அவர் கூட தானே இருப்ப. அவர் தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீ எனக்கு இல்லைல்ல வயன். இப்போது என் கையால் நான் உன்னை தொடக்கூட கூடாதுல்ல. ஏன்னா நீ அவரோட வைஃப், வினோதோட லவ்வர் இல்லைல்ல நீனு, ஜிமினோட வயன். இதுதான் இந்த விஷயம் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டேன். நிஜமாக உனக்கு வாழ்க்கையில் நான் பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு நீ இந்த இடத்துல தான், இந்த வீட்டில் தான் இருக்குன்னு எனக்கு அன்றைக்கே தெரியும். அன்றைக்கே நீ உன் புருஷன்னு சொல்லிவிட்டு அவனோட தம்பியை சொன்னா தானே, அவரோட தம்பியை. எனக்கு அதுவும் தெரியும் ஏன். நான் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு உன் வீடு அட்ரஸ் எல்லாமே தெரியும். எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உன் வீட்டுக்குள்ளே வந்து அராஜகம் பண்ணி உன் கையை பிடிச்சி இழுத்து எல்லாம் உண்மையை சொல்கிறதுக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் நீ அங்கே வாழ போகிறனது, நீ அங்கே தான் இருக்கணும் இனிமேல். என்னால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அதே சமயம் நீ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை கஷ்டப்பட்டு காண்டாக்ட் பண்ண வயன். வயன், உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் அப்படியே தழும்புது. ஆனால் நான் இப்போயும் ஐ லவ் யூ டி. உன்னை நினச்சி பார்த்த இடத்துல வேறு எவளையுமே வைக்க முடியாது. நீ சந்தோஷமாக இரு, சரியா? இனிமேல் இந்த வினோதம் லைஃப்பில் வரமாட்டான். பார்த்துரு. டக்குன்னு நீங்கள் இந்த வினோத்தோட கையை பிடிச்சிட்டு உங்களே அறியாமல் நீங்கள் டக்குன்னு வினோத்தை ஹக் பண்ணிடுறீங்க. இது அப்படியே ஜிம்மன் பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு அவருக்கு நீங்கள் பேசுனது எதுவுமே கேட்கல, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் உங்களோட அந்த ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அப்படியே ஜிம்மன் ஷாக்கிங்கில் பார்த்துட்டு வயன் அஃபேரில் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்னியோ பாய் சராங்கே அமீஸ் ஹோப் யூ லைக் இட். நிக்கோ நிக்கோ நீ.